வாய்ப்பே இல்லையே. நீங்க ஒரு பாகம் எடுத்துட்டாலே 1500 வாக்கு 1200 வாக்கு இருக்குது ஒரு பாகத்துக்கு. நீங்க குறைஞ்சது ஒரு 500 வீட்டுக்கு போகணும். 500 வீடு பார்க்க முடியுமா? ஒரே நேரத்தில் அவங்க இருக்கணும். இருக்க மாட்டாங்க. அவங்க இல்லைன்னா இவங்க வருவாங்க, பிஎல்ஓ வருவாங்க, நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும். ஆனால் அவங்க வரதில்லை. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம முதல் மீட்டிங்கில் போகும்போது அந்த டீச்சர்ஸ் வந்து 3 தடவை வந்து பார்ப்பாங்கண்ணா. இது அரசு சரியா என்ன செய்யணும்னா, இவங்க சொல்றாங்களே 2 லட்சம் வாக்காளருக்கு இப்போ சோழிங்கநல்லூர் சொல்லும்போது 2 லட்சம் இல்லை 4 லட்சம் தான் வரப்போகுது அப்படின்றாங்க. நீங்க 2 லட்சம் பேரை நீக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த படிவத்தை எங்களுக்கு கொடுங்க. இறந்தவங்க லிஸ்டையும் கொடுங்க, இடம் பெயர்ந்தவங்க லிஸ்டையும் கொடுங்க. அப்பதானே தெரியும் நீங்க யாரை நீக்கிறீங்கன்னு. ப்ரூஃபா நீங்க கொடுக்கும்போது இதுல ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா நீக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்க ஆதார் லிங்க் போட்டீங்கன்னா அது மிஸ்மேட்ச் ஆகும். இது என் மனைவி பேர் வந்து சிந்து லீனான்னு இருக்குது, ஆனா அவங்களோட ஓட்டர் ஐடில பார்த்தா சிந்து மீனான்னு போட்டிருக்காங்க. நீங்க வாக்காளர் இருந்தால் மட்டும்தான் வாக்கு செலுத்த முடியுன்ற மாதிரி தான் இருக்குது. அது சரிதான், அது கொண்டு வரது சரிதான். ஆனா இவங்க இந்த எஸ்ஐஆர் மூலமா எத்தனை வடமாநிலத்தினர் உள்ள கொண்டு வர போறாங்கன்னு தான் இங்க எல்லாருக்கும் பயம் இருக்கு, அச்சமா இருக்கு. இதை பத்தி திமுக ஏதாவது கேள்வி எழுப்பு? நம்ம கட்சியோட அங்க யார் ஆளு வச்சு அவங்க வீட்டுல இருக்கு ஃபார்ம்ஸ் இதே மாதிரி. அப்ப அவங்க நினைச்சா அதை கொண்டு போய் கொடுக்காம கூட விட்டுறலாம். இப்ப இந்த 2 லட்சம் இதுவும் போகாததுக்கு காரணம் அதான் கூட இருக்கலாம். நீங்க மாட்டு கட்சி அவன் தெரிஞ்சிருந்தா அவன் கொடுத்துருக்க மாட்டான். இது பெரிய ஆபத்தாச்சு. வணக்கம் மைக்கேல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா. ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு. சோழிங்கநல்லூர் தொகுதியில எஸ்ஐஆர் சம்பந்தமா மீட்டிங் நடந்துதான். எப்படி என்ன நடந்தது? அதை நேற்று அழைச்சிருந்தாங்க. BL1 எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. எல்லா கட்சியிலையும் வந்து வந்திருந்தாங்க. நாங்களும் நம்ம கட்சி சார்பாக போய் சோழிங்கநல்லூரில் கலந்துக்கிட்டோம். அதான் வேலை நடந்துட்டு இருக்கு அதுன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் நம்மளுக்கு ஒரு திகில் விட்டாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி 6 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் இப்போ 6 லட்சம் வாக்காளர்கள் போய் சேர்ந்துச்சானே தெரியல ஃபார்ம்ஸு. ஆனால் இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்க, 2 லட்சம் வாக்காளர்கள் மேலே வரலை, நீ இப்போ 4 லட்சம் தான் வந்திருக்குன்னேன்றாங்க. அதாவது படிவங்கள் இது வரைக்கும் 4 லட்சம் தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம். அதில் வந்து ஒட்டுமொத்தமாக இப்போ 6 லட்சம் வாக்காளர்ல 4 லட்சம் வாக்காளர் 6 லட்சத்துக்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்படிதானே? ஆமாம். அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் படிவம் போயிருச்சு. வந்தது 4 லட்சம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 லட்சம் தான் வந்திருக்குன்றாங்க. அப்போ அவங்க வந்து இன்னும் என்ட்ரு பண்ணி இது யாரெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. இது வரைக்கும் நடந்ததுலேயே 4 லட்சம் தான் வந்திருக்குங்கிறாங்க. இன்னும் நம்ம புஷ் பண்ணணும், வேகமாக செய்யுங்க. யாரை சொல்கிறாங்க? கட்சிக்காரன் வேலை செய்ய சொல்கிறாங்க. நீங்க போய் பாருங்க, நீங்க ஃபார்ம்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஒரு 50 ஃபார்ம்ஸ் வாங்கிட்டு வாங்க. BL1 இருக்காங்களே, உங்க BL1s அனுப்பி வாங்கித்தாங்க எங்களுக்கு. அது மாதிரி நீக்கணும்னா முன்னாடியே அதை சொல்லுங்க, நம்ம நீக்குவோம். திரும்பவும் அந்த இறந்தவர்களோ இல்லை டபுள் என்ட்ரி உள்ளதோ அதெல்லாம் இடமாற்றம் உள்ளவங்க டபுள் என்ட்ரி இதெல்லாம் நீக்குவோம் அப்படின்னாங்க. இது எல்லா கட்சியிலும் ஏற்றுக்கிட்டாங்களா? எல்லா கட்சி உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து எதிர்க்க மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு, நம்மளால இந்த வாக்குகள்லாம் வந்து நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்டு வேலை செய்யறாங்க. ஆமாம், வேலை செய்யறாங்க. நாளும் இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா நவம்பர் 4 தான் அறிவிச்சாங்க. அறிவிச்சப்ப கூட அந்த ஃபார்ம்ஸ் வரல. அறிவிச்சு 10 நாட்கள் கழிச்சு தான் ஃபார்ம்ஸே இவங்க பிரிண்ட் பண்ணாங்க. 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, 6 கோடி 40 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அது ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கே 10 நாள் ஆகுது. 10 நாள் கழிச்சு தான் ஃபார்ம்ஸை கொடுக்குறாங்க. இந்த டீச்சர்ஸ் அனுப்புறாங்க. அவங்களும் பார்ட் டைம் டீச்சர்ஸ் தான், யாருமே ஃபுல் டைம் ஒர்க் பண்ணல. பார்ட் டைமா நீங்க 6 கோடி மக்களை எப்படி பார்க்க முடியும்? அவங்க வந்து பார்ட் டைமா ஈவினிங் 6 கோடி மக்களை 6 கோடி மக்களை ஒரு மாதத்துல நீங்க போய் பார்க்கறது வாய்ப்பே இல்லையே. நீங்க ஒரு பாகம் எடுத்துட்டாலே 1500 வாக்கு 1200 வாக்கு இருக்குது ஒரு பாகத்துக்கு. நீங்க குறைஞ்சது ஒரு 500 வீட்டுக்கு போகணும். 500 வீடு பார்க்க முடியுமா? ஒரே நேரத்தில் அவங்க இருக்கணும். இருக்க மாட்டாங்க. அவங்க இல்லைன்னா இவங்க வருவாங்க, BLO வருவாங்க, நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும். ஆனால் அவங்க வரதில்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம முதல் மீட்டிங்கில் போகும்போது அந்த டீச்சர்ஸ் வந்து 3 தடவை வந்து பார்ப்பாங்க. ஆனால் அப்படி நான் பார்க்கவே இல்லை, யாரும் வந்த மாதிரி இல்லை. வேணா பக்கத்தில் உள்ள அந்த கட்சிக்காரங்க தான் கூப்பிட்டு அழைச்சிட்டு ஒரு இடத்துல போய். இல்லை, நீங்கள் சொன்னது உண்மை 100%. ஏன்னா எனக்கும் அது நடந்திருக்கு. ஒரே ஒரு முறை வந்தாங்க, அடுத்த முறையில் அவங்க அழைப்புக்கே வரல. நான் அழைத்தாலுமே அவங்க எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நாமளே தான் தேடி போய் அவங்கள்ட்ட இதை வந்து படிவத்தை கொடுத்துருக்கோம். அதுலேயுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொகுதி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிஞ்சு விருகம்பாக்கம்னா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து 30%லேருந்து 40% வாக்காளர்கள் வந்து இன்னும் வந்து
படிவம் கொடுத்தேங்கிறாங்க, ஆனால் திருப்பி எனக்கு படிவம் வரலங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கே தவிர அவங்க முழுமையாக இன்னும் நீக்கவே இல்லை. அதாவது எப்படி இரட்டை இது இருக்குது, இல்லை 2 இடத்துல அவங்களுக்கு வாக்குகள் இருக்குது, இல்லை இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் இன்னும் வரல, அப்படி தானே? ஆமாம் ஆமாம். இது அரசு சரியாக என்ன செய்யணும்னா, இவங்க சொல்கிறாங்களே 2 லட்சம் வாக்காளர் இப்போ சொல்லும்போது 2 லட்சம் இல்லை 4 லட்சம் தான் வரப்போகுது அப்படின்றாங்க. நீங்கள் 2 லட்சம் பேரை நீக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படிவத்தை எங்களுக்கு கொடுங்க. இறந்தவங்க லிஸ்டையும் கொடுங்க, இடம் பெயர்ந்தவங்க லிஸ்டையும் கொடுங்க. அப்பதான் தெரியும் நீங்க யாரை நீக்கிறீங்கன்னு. நீங்க வரைவு பட்டியல்ல யார் யாருக்கெல்லாம் வாக்கு செலுத்த முடியும் அதை மட்டும் தான் கொடுக்குறீங்க. எனக்கு இதை சேர்த்து கொடுங்க நம்ம கேட்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த பட்டியலை விட யாரெல்லாம் புதிதாக இணைக்கப்பட்டிருக்காங்க பட்டியலும் நம்மளுக்கு என்ன ரொம்ப முக்கியமான. ஏன்னா வட இந்தியர்கள் அனைவரும் வந்து இன்னைக்கு வந்து வாக்குகளை பெற்று இங்க சேர்ந்திருக்காங்க போது அந்த பட்டியலை பத்தி கேள்வி கேட்கப்படுதா? ஆமா, அவங்க அந்த முதல்ல நம்ம நீங்களும் வந்தீங்க முதல்ல போகும்போது 13வது கொடுத்தாங்க. 1/7/2025 பீகார்ல நடந்த தேர்தல் எஸ்ஐஆர் நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா இங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதை நம்ம எல்லாரும் கேட்டோம். ஆனா சேர்த்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சோழிங்கநல்லூர் தொகுதி தான் அதிகமா பீகாரிஸ் இருக்காங்க. எல்லா ஐடி கம்பெனிஸும் இங்க தான் இருக்குது. நிறைய இடம் பெயர்ந்து இங்க தான் இருக்காங்க. அதனால இங்க சோழிங்கநல்லூர் தொகுதிக்குள்ள அந்த பட்டியல அவங்க கொடுக்கலன்னா நம்மளுக்கு வந்து கடைசியா தெரியற வர்றது வாய்ப்பு இல்லை. பாருங்க, நாங்க வந்து 2 லட்சம் இது உங்கள்கிட்ட காமிச்சோம், 2 லட்சம் பேர் படிவம் கொடுக்கலன்ட்டு. இப்போ 1 லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இணைக்கப்பட்டவர்களை சேர்த்தாலும் வாய்ப்பு இருக்கு. அதை செய்ப்பாங்க. அரசு கையில தானே இருக்குது. அரசு நினைச்சா அதை செய்யலாம். இப்போ இதுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒன்று கூடி அடுத்த கட்டமாக எப்போ சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க? அடுத்த கட்டமாக நாளை வந்து நம்மளுக்கு PDF தரேன் இருக்காங்க. அந்த வரைவு நாளைக்குள்ள அதை தரேன் இருக்காங்க. இல்லைன்னா 10ஆம் தேதி வரைக்கும் ஆகும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் கொடுத்த படிவங்கள் எல்லா இதையும் தரேன் இருக்காங்க எல்லா கட்சிகளுக்குமே. ஆமா, ஆனால் அது BL1க்கு தரேன் இருக்காங்க. ஆனால் அது வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்ன நினைச்சிங்கன்னா, எல்லாரும் ஃபார்ம்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம், 4 லட்சம் ஃபார்ம்ஸுக்குள்ளே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அதை அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 20 விழுக்காடுலேருந்து 25 விழுக்காடு தான் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் மீதம் நிறைய அப்லோட் பண்ணாமல் இருக்குது. ஃபார்ம்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, எதையும் அப்லோட் பண்ணலை. ஏன்னா நான் இந்த BL1க்காக அந்த ஃபார்ம்ஸ் தலைமையிலேருந்து கொண்டு போய் நான் செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் இந்த DO கிட்ட கொடுக்க. அங்கே போனோம்னா நான் அலுவலகத்துக்குள்ளே போகிறேன். ஒரு லேடி இருக்காங்க, நிறைய லேடிஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன் இந்த ஃபார்ம்ஸை கொடுக்கணும். எனக்கு தெரியாது சார், நான் புதுசு சார், நான் டெம்பரரியாக வந்து ஒர்க் பண்ணுறேன். என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. அவ்வளோ ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஃபார்ம்ஸ் கண் முன்னாடி. இன்னும் இதை துரிதமாக செய்யறது கஷ்டம் தான். அது இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்களேன், இந்த மலை இப்போ வடகிழக்கு மலை வேற இருக்குது. மழை இல்லைனாலும் இது நீங்கள் சாத்தியப்படாது. 100 விழுக்காடு சாத்தியப்படாது. நீங்கள் 6 கோடி மக்களை போய் சேர முடியாது. மழை ஒரு 10 நாள் வந்து நம்மளை பாதிச்சிருக்கு. நீங்கள் இது எப்படி தான் செய்வீங்க? வாய்ப்பு இல்லை. போய் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வந்து ஓரளவுக்கு நாலேஜபிள் பர்சன் படித்தவங்க இணையத்தில் பயன்படுத்துறவங்களுக்கு இதை வந்து எஸ்ஐஆரை பற்றி தெரியுது. ஆனால் தினக்கூலி வேலைக்கு போயிட்டு வரவங்க அவங்களுக்கு இது தெரியாது. டீச்சர்ஸ் 3 தடவை அவங்க வீட்டுக்கு வரதில்லை. இதில் நிறைய மிஸ் ஆகும். இப்போ யாரோட வாக்கு மிஸ் ஆகும்னா இந்த மக்கள், எளிய மக்களோட வாக்குகள் மிஸ் ஆகும். எளிய மக்களோட வாக்குகள் மொத்தமாக மிஸ் ஆகும். இப்போ இன்னைக்கு கூட சொல்கிறாங்க, நான் ஒரு கேட்கும்போது ஆதார்லாம் நிச்சயமாக நீ கொடுக்கணும் அப்படின்னு சில இடத்துல கேட்குறாங்க. ஆதார் கண்டிப்பாக, ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படிவத்திலேயே ஆதார் வந்து இது இல்லை, மேண்டேட்ரி இல்லை ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆதார் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சில இடத்துல கேட்குறாங்களாமே. அதெல்லாம் அப்படி சிக்கலாக தானே போய்? ஆமாம், சிக்கலாக தான் முடியும். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ஆதாரும் கேட்டிருந்தாங்க. இங்கே கீழே 2002 2005 நம்ம வாக்கு செலுத்தியிருந்தால் அந்த படிவத்தையும் கேட்டாங்க. லெஃப்ட் ரைட் 2 ஃபார்ம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வாக்கு செலுத்தினா உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ வாக்கு செலுத்திருக்கலாம். அதை கேட்டாங்க. இல்லைன்னா நீங்கள் 2002 நம்ம வாக்கு செலுத்தலை, 18 வயசு நீங்கள் பூர்த்தி ஆகாத நேரத்தில்னா உங்கள் அப்பாவோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, எந்த பாகத்தில் இருந்தார், எந்த தொகுதியில் இருந்தார், அதெல்லாம் கேட்டாங்க. நடுவுலேயே திரும்பவும் அந்த தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க வந்து திரும்ப வந்து அது தேவையில்லை, அது மேண்டேட்டரி இல்லைன்ட்டாங்க. இப்போ வந்து நம்ம வெறும் நம்மளோட அப்படி இருந்த சிக்கலாகாதா? இப்போ நீங்க வந்து அதுல சொல்றாங்க இது ஏன் தேவையில்லைன்றாங்கன்னா, அப்படி யாரெல்லாம் கீழே ஃபில் பண்ணலையோ அது ஒருவேளை இஸ்லாமியர்களாக தான் அவங்க நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்க பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அதுல முக்கால்வாசி பாத்தீங்கன்னா இதே மாதிரி இஸ்லாமியர்களை நீக்கிற மாதிரி தான் செய்திகள், நம்மளுக்கு தெரிஞ்ச செய்திகள் சொல்றாங்க. ஒருவேளை நீங்க இதை பூர்த்தி பண்ணாம ஒரு இஸ்லாமியா உங்க பேர் இருந்துச்சுன்னா உங்களை உடனே ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா இந்த வாக்குகள்லாம் ஆளும் மத்திய கட்சியாக மத்தியில் ஆட்சி புரியுற பாஜகவின் எதிர்வாக்குகளா இருக்கு. அதை நீக்கிறதுக்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்கு. அதை நீக்குவாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்க கர்நாடகாவில் இப்ப நடந்ததுக்கு போது எஸ்ஐஆர் நடந்தப்போ ஒரு ஏதோ கால் சென்டர் நினைக்கிறேன். அந்த கட்சிகள் 80 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு வாக்காளர் நீக்கி தராங்க. இப்போ பார்த்துருப்பீங்க அந்த செய்தியை, அண்மையில வந்துச்சு, போன வாரம் நினைக்கிறேன் கர்நாடகாவில் நடந்திருக்குது. 80 ரூபாய் கொடுத்தா போதும் அந்த வாக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. ஏன்னா இது வந்து அரசு தேர்தல் அலுவலகம் அவங்க செய்யல, இது வந்து பிரைவேட் பண்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க நீக்கிறாங்க.
காரணங்கள் ஏதாவது ஒன்று சொல்லலாம். சொல்லி அவங்க ஃபார்ம் அப்லோட் பண்ணாம விட்டுறான். பேர் 2 மேட்ச் இப்போ எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறாங்க. பேன் நம்பரில் ஒரு பேர் இருக்கும், ஆதாரில் ஒரு பேர் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் வந்து உங்களோட ப்ரூஃபாக நீங்கள் கொடுக்கும்போது இதில் ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா நீக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆதார்லையும் போட்டிங்கன்னா அது மிஸ் மேட்ச் ஆகும். இது என் மனைவி பேர் வந்து சிந்து லீனான்னு இருக்குது, ஆனால் அவங்களோட ஓட்டர் ஐடியில் பார்த்தா சிந்து மீனான்னு போட்டிருக்காங்க. ஓ, நான் ஆதார் போயிட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணோம்னா அது மிஸ் மேட்ச் ஆகுது. அப்போ ஃபார்ம் 6 போட்டு புதுசாக ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அதை ஓட்டர் ஐடி வந்து இப்போ இன்வாலிட்னு சொல்லிடுவாங்களா? அதுதான் நான் கேட்டிருக்கேன். நான் திரும்ப ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட, வரைவுக்குள்ள நான் மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, இதுவே பல பேருக்கு பல சிக்கல்கள் இருக்குது இதில். இப்போ ஏற்கனவேலாம் நம்மளுக்கு ஒரு இது இருந்துச்சு, என்னென்னா உங்களோட எபிக் நம்பர் இருந்ததுன்னா போதும், நீங்கள் எந்த ஒரு அடையாள அட்டையும் வச்சு கூட நீங்கள் வாக்களிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு இது வராது. எல்லாமே புதுசாக உங்களுக்கு வாக்காளர் அட்டையே புதுசாக வர்றதுனால உங்களுக்கு இனிமேல் அந்த சிக்கல் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், நீங்கள் வாக்காளர் அட்டையில் இருந்தால் மட்டும்தான் வாக்கு செலுத்த முடியுன்ற மாதிரி தான் இருக்குது. அது சரிதான், அது கொண்டு வரது சரிதான். ஆனால் இவங்க இந்த எஸ்ஐஆர் மூலமாக எத்தனை வடமாநிலத்தினர் உள்ளே கொண்டு வர போகிறாங்கன்னு தான் இங்கே எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்குது, அச்சமாக இருக்குது. இதை பற்றி திமுக ஏதாவது கேள்வி எழுப்புறாங்க? திமுக எஸ்ஆர் பாதி ஏதோ வழக்கு போட்டான்னு நினைக்கிறேன், உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் இல்லை. அவங்க இன்னைக்கு இங்கே இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎல்ஓ அந்த ஃபார்ம்ஸ் எடுத்து கொண்டு வராங்களே, அதை மொத்தமாக திமுகவோ அதை அந்த வட்டத்தில் உள்ள கவுன்சிலர் யாரோ, திமுகவோ இல்லை ஆளுங்கட்சி யாரோ அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அவங்க கையில தான் இருக்குது. இதுல இன்னொரு சிக்கல் தான், உங்களோட டேட்டாஸ் எல்லாம் அவன் எடுத்துக்கிறான். இப்போ என் வட்டத்தில் 1200 பேர் இருக்கிறான். என்னோட ஃபோன் நம்பர், என் மனைவி ஃபோன் நம்பர், எங்க அப்பா மொபைல் நம்பர்லாம் அவன் எடுத்துக்கிறான், திமுக காரன். இப்போ முதல்ல எல்லாம் ரேண்டமா உங்களுக்கு கால் வரும், இதே மாதிரி அதிமுக ஒரு என்கொயரி பண்ணுவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. நீங்க பாக நம்பர்லாம் அவன்கிட்ட போயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு, உங்க டீடைல்ஸ் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. அந்த திமுகவோ அதிமுகவோ மாற்று கட்சியோ அவன் வச்சிருப்பான், இந்த பாகம் உங்களுக்கு தெரியும், இந்த பாகத்துல இவன் தானே இருக்கான், அவன் ஃபோன் நம்பர் இதுதான் அவனுக்கு தெரியும். ஸோ அங்க அவரோட எண் முத கொண்டு இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆதார் கொடுத்துட்டாங்க, உங்க டீடைல்ஸ் மொத்தமும் இவங்க கிட்ட இருக்குது. இந்த ஃபார்ம்ஸ் கூட இன்னும் போய் அங்க சேரல. தேர்தல் அலுவலகத்தில் போல பிஎல்ஏ இருக்காங்கல்ல, நம்ம கட்சியோட அங்க யார் ஆளு கட்சி அவங்க வீட்டுல இருக்கு ஃபார்ம்ஸ். இதே மாதிரி அப்ப அவங்க நினைச்சா அதை கொண்டு போய் கொடுக்காம கூட விட்டுறலாம். இப்ப இந்த 2 லட்சம் இதுவும் போகாததுக்கு காரணம் அதான் கூட இருக்கலாம். நீங்க மாட்டு கட்சி அவன் தெரிஞ்சிருந்தா அவன் கொடுத்துருக்க மாட்டான். இது பெரிய ஆபத்தாச்சு. ஆமா, அவங்க இந்த பிஎல்ஓஸ் என்ன சொல்றாங்க, நம்ம ஃபார்மை கொடுக்காத பட்சத்தில் நீங்க வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்றேன்றான். அவங்க ஃபார்மே தேவையில்லைன்றாங்க. வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்றாங்க என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு ஃபார்ம் தேவையில்லை. ஒவ்வொரு பிஎல்ஓவும் ஒவ்வொரு இடத்துக்கு நீங்க ஒரு பாகத்துக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிஎல்ஓலாம் தன்கிட்ட இருக்கக்கூடிய படிவங்களை எல்லாரும் நேரடியாவோ இல்லை ஒரு கட்சியை சார்ந்தவர்கிட்ட கொடுத்து அவங்க போய் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பாகத்தில் உள்ள எல்லா இதையும் வந்து வாங்க வேண்டியது பிஎல்ஓட கடமை தான். ஆனா பிஎல்ஓ ஃபார்ம்ஸ் பிஎல்ஓவே கொடுக்கலையே, ஃபார்ம்ஸ் தான் அங்க ஆளுங்கட்சி யார் கவுன்சிலோ அவங்க தான் கொடுத்து. அப்ப அந்த கட்சிக்கு எதிராக இருக்கிறவங்க வாக்குகள் வேணும்னா அவன் வீட்டுல கொடுக்க மாட்டான். இது மிகப்பெரிய ஆபத்தா. இது ஆபத்தா தான் முடியும். திமுக வெளியில ஒரு நாடகம் இருக்கும், ஆனா திமுக உள்ள எங்க வட்டம் தான் பார்த்தா திமுக உள்ள வேலை செய்யறாங்க. அந்த வட்டத்துல யார் வந்து பலமா இருக்காங்களோ, யார் வந்து ஓங்கி இருக்கோ அவங்க கையில தான் இப்போதைக்கு இருக்கு. ஆமா, இது இப்போ 2 லட்சம் வாக்காளருங்கிறது வந்து பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள்ங்கிற பட்டியலில் போய் நிற்கும் இருக்கலாம். இப்போ தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே போகும்னு சொல்கிறாங்க. இறந்தவங்க வந்து 21,80,000 பேர் இறந்தவர்களை நீக்கினதாகவும், இங்கேருந்து குடிபெயர்ந்தவங்க வேறு மாநிலத்துக்கு வெளிநாடுகளுக்கு போனதுக்கு 27 லட்சமாகவும், ஒரு 5 லட்சம் வந்து டபுள் என்ட்ரியாகவும் இப்போ சொல்கிறாங்க. இப்போதைக்கு இன்னும் முழுசாக முடியல. இப்படி நீங்கள் முழுசாக முடியும் போது பார்த்தீங்கன்னா 1 கோடி வாக்காளர் கூட வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் சரியாக இருக்கும்னு தெரியல. இப்போ இந்த கட்டத்தில் இப்போ வந்து 2 லட்சம் வாக்காளர் ஒரு தொகுதிக்கே இப்படி நிற்கிது. விருகம்பாக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட 80,000 வாக்காளர்கள். ஒவ்வொரு 234 தொகுதியில் நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் வந்துட்டாலும், அடுத்த கட்டமாக இந்த கட்சிகளெல்லாம் ஒன்று கூடி செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, எப்படி நாம் இந்த 2026 தேர்தலுக்கு ஒரு நியாயமான எல்லாருக்கும் வாக்குகள், எல்லாரும் வாக்காளர் அட்டைகள் வாங்குறதுக்கு மக்களாகி அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு எல்லாமே பாதி பேர் தெரியாமல் இருக்கா. நீங்கள் சொன்ன மாதிரி படிவம் நிரப்புறதுக்கு தெரியாமல் பல பேர் இருக்காங்க, யாரிடம் கொடுக்குறதுன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ அடுத்த கட்டமாக இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்க 10ஆம் தேதி வரைக்கும், அது இன்னும் கூட நீட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த
காலகட்டத்துக்குள்ள இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல பேரோட படிவங்கள் வந்து யார் யார்கிட்டும் கை மாறி போய் நிற்கும். இதை பார்க்கக்கூடிய நேர்களோ பார்க்கக்கூடியவர்களோ இதை சரியாக எந்தெந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும், யாரிடம் மட்டும்தான் இந்த படிவத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிஎல்ஓ நம்ம ஃபார்ம்ஸ்லேயே பிஎல்ஓட எண் இருக்கும் மேலே, முதல்ல அவங்க எண்ணு தான் இருக்கும். நீங்கள் பூர்த்தி பண்ண படிவத்தை பிஎல்ஓட்ட தான் கொடுத்தாகணும். நீங்கள் பிஎல்ஓட்ட போய் கொடுங்க, இல்லைனா பக்கத்தில் உள்ள மாநகராட்சி கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த படிவத்திலே மேலே அவங்களோட எண் இருக்கும், யார்கிட்ட ஒப்படைக்கணும்ட்டு. அவங்களோட நேரடியாக போய் பார்த்து அவங்கள்ட்ட தான் அவங்கள்ட்ட கொடுங்க, இல்லைன்னா அவங்க கை கட்டுவாங்க இந்த மாநகராட்சி அலுவலகத்துக்கு போய் கொடுங்க. கொடுத்ததுக்கான ஏதாவது ஒரு அத்தாட்சி உங்களுக்கு 2 ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்களே, 2 ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க, இன்னொரு ஃபார்ம்ஸும் ஃபில் பண்ணுவீங்க. அது அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம், ஒரு அத்தாச்சியாக வச்சுக்கலாம். இதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டோங்கிறதுக்கான அத்தாச்சி வந்து இன்னொரு இதில் படிவத்தில் வச்சுக்கலாம். சரி. ஆனால் 100 விழுக்காடு இந்த தேர்தல் சிக்கல் தான், சிக்கலாக தான் இருக்கும். 100 விழுக்காடு சரியா இருக்காது. ஏன்னா இது ஆளுங்கட்சி உள்ள சேர்ந்து நல்லா விளாடுறாங்க. ஆளுங்கட்சி தனக்கான எல்லா பிஎல்ஏஸும் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனாலதான் திமுக அமைதியாக வெளியில வேணா அவங்க வழக்கு போட்டுருக்கலாம், உச்ச நீதிமன்றத்திலேயே வழக்கு போட்டுருக்கலாம். ஆனா இங்க உள்ளுக்குள்ள களத்துல பாத்தீங்கன்னா அவங்க நல்லா விளாடுறாங்க. ஒரு பக்கம் திமுக தன்னோட வாக்குகளை தக்க வைக்கிறக்காக வேலை செய்து, இன்னொரு பக்கம் பாஜக தனக்கு எதிரான வாக்குகளால் நீக்கக்கூடிய வேலை செய்து, இதற்கு இடையில தான் இந்த தேர்தலை நம்ம சந்திக்க போறோம். ஆமா, இதுதான் எளிய மக்களோட வாக்குகள் நிச்சயமா இதாக போகுது. இப்போ பிஎல்ஓ கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்களா, இல்லை இந்த அரசுகள் வந்து ஏற்கனவே ஒரு தடவை சொன்னாங்க நாங்கள்லாம் உண்ணாவிரதம் இருக்க போகிறோங்கும்போது இந்த திமுக அரசு வந்து மிரட்டினாங்க, அச்சுறுத்துனாங்க. அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வரல அப்படின்னா உங்களுக்கான பணியை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம், உங்களை வந்து பணி நீக்கம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம். அது இந்த பிஎல்ஓஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கும் போதிய பயிற்சி இல்லை. ஏன்னா ஃபார்ம்ஸ் வந்ததே இப்போ அவங்க அறிவிச்சு எஸ்ஐஆர்னு அறிவிச்சு 10 நாள் கழிச்சு தான் பிரிண்டே பண்ணுறாங்க. அது வரைக்கும் அவங்க ஃபார்ம்ஸ் வந்தால் தான் அவங்களுக்கு பயிற்சியும் இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா கிரவுண்டில் இறக்கி விட்டாங்க, கண்ணை மூடி காட்டுக்குள்ள தள்ளமே தள்ளிட்டாங்க. இந்த ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துருப்போம், யூபி, வெஸ்ட் பெங்கால், இப்போ சென்னை, கேரளா, கர்நாடகாவில் 30-40 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இந்த ப்ரெஷரில். இந்த ஒரு இதில் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அரசியல் கட்சிகளின் இதுவும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம்மா, ரொம்ப வேலைப்படும், அவங்களால முடியவே முடியாது. இது இந்த அரசு பிளான் பண்ணியிருந்தா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிருக்கணும். தேர்தலுக்கு இன்னும் 3 மாதத்தை வச்சுட்டு நீங்க அவங்களை இறக்கி விட்டு வேலை செய்யறது வாய்ப்பு இல்லை. நீங்க எப்படி 6 கோடி மக்களை போய் பார்க்க முடியும்? நாளே இல்லை. அதுவும் வடகிழக்கு பருவமழை இருக்கிற சீசன்ல, இந்த சீசன்ல இதுல ஒரு 10-15 நாட்கள் மழையிலே போயிருச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இவங்க வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திமுக இவங்களெல்லாம் அச்சுறுத்தி, இந்த ஆளும் கட்சிகள் அச்சுறுத்தி இவங்கள்ட்ட படிவங்கள்லாம் வாங்குறதுக்கான காரணம் கூட அதான் கூட இருக்கலாம். பெரிய மன உளைச்சல், நீங்க ஆளை விட்டுட்டு அவங்களே கொடுத்துட்டு போயிறாங்க, இந்தாங்க சார் நீங்களே பண்ணிருங்க சார், அந்த தள்ளிட்டாங்க. அவங்கள போட்டு இது அதே மாதிரி அவங்களோட இரவெல்லாம் அடிச்சு போன் அடிச்சு அவங்க போன் வந்து அவங்க நம்பரும் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. எத்தனை பேரும் 1500 பேர் கூப்பிட்டானா என்ன ஆவாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை குட்டி இருக்குது, அதெல்லாம் பார்ப்பாங்க. நடுராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு அடிக்கிறது, தவறா பேசுறது, அவங்க டார்ச்சர் பண்றது, மிரட்டுறது, இந்த கட்சிக்காரன் என்கிட்ட நீ ஃபார்மை குடுன்றது, இது ரொம்ப பெரிய. அப்ப இவங்கள மன அழுத்தத்தினாலதான் நிச்சயமா இது பெரிய பாதிப்பு இல்ல. எத்தனை பேரு பிஎல்ஓ 40 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. கேரளால பிஎல்ஓக்கு வந்து இது என்னது, இந்த சும்மா இந்த ஃபன்னா டான்ஸ் எல்லாம் வைப்பாங்க, குரூப் டான்ஸ் எல்லாம், அதெல்லாம் கொடுக்குறாங்க பிஎல்ஓஸ்க்கு. அவங்க ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றது, அதெல்லாம் நடந்திருக்கு, கேரளால நடந்திருக்கு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அரசு இங்க எதுவுமே செய்யல, ஆனா அவ்வளவு நடந்திருக்கு. இங்கெல்லாம் இறப்பு, இங்க தமிழ்நாடுல ஏன் இறப்பு கம்மியா இருக்குன்னா அங்கெல்லாம் பிஎல்ஓஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, உள்ள இறங்கி கொடுத்துட்டு ஆளுங்கட்சி அதை கையில வாங்கிட்டாங்க ஃபார்மை. ஏன்னா அவங்க பிரஷர் தாங்க முடியல, சோ இவங்க எடுத்து அதை வேலை செய்யறாங்க. அதே மாதிரி ஆளுங்கட்சியில இந்த பிஎல்ஏஸ் இந்த 10-20 நாளைக்கு வேலை செஞ்சதுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்து தான் வேலை செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவரும் அவன் குடும்பத்தை விட்டு தான் நிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அரசு பணம் கொடுத்துருக்காங்க. அந்த அரசுனா அந்த கட்சி, ஆமா, ஆளும் அரசு வந்து பிஎல்ஏக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் பணம் கொடுத்து தான் அவங்க வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட தான் இருக்குது ஃபார்ம்ஸ், இன்னும் போய் சேராத பல ஃபார்ம்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. மக்களே, நீங்கள் இதை கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லா செய்திகளையும் நாம் கொடுத்துருக்கோம். எஸ்சிஆர் படிவத்தை எப்படி நிரப்புவது, அதை எப்படி நீங்கள் பிஎல்ஓ கிட்ட உங்களுக்கான வாக்ககத்தில் உள்ள அலுவலர்கிட்ட எப்படி கொண்டு போய் கொடுக்கணும், தயவு செய்து மறந்து விடாதீர். இந்த வருடம் 2026 மிகப்பெரிய ஆபத்து எல்லாத்தையும் காத்திருக்கு. அதனால் உங்களுடைய வாக்கை நீங்கள் உறுதி செய்யுங்கள். நேரடியாக பிஎல்ஓடம் கொண்டு போய் சேருங்கள். உங்கள் வாக்கு 2026 ஒளிமயமான ஒரு எதிர்காலம் கொண்டு வருவதற்கு உதவ வேண்டும். வாக்கை மறந்து விடாதீர். மறந்தும் இந்த வாக்கக பிஎல்ஓக்கிடம் கொடுக்காம இருந்துறாங்க. கொடுக்காம இருந்தீங்கன்னா
நிச்சயமாக உங்க வாக்குகள் உங்களிடம் இருந்து பறிபோகும் நிலைமை வரும். கவனமாக இதை கையாளுங்கள். நன்றி.